ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே முறுமுறுப்பான ரிப்பன் பக்கோடா எப்படி வீட்லேயே செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெறுமனே அரைக்க முடியாது. அதனால் கொஞ்சமாக அரிசி மாவும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்தது இதுக்காக நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக பேக்கெட் மாவு கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொள்ளுக்கட்டை மாவு, இடியாப்பு மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு காரத்துக்காக நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வரமிளகாய் கூட மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து அரைச்சி வச்சுருக்க பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்க்கும் போது அதோடய வாசனை உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும் முறுக்கில் சேர்க்கும் போது. அடுத்தது எள்ளு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அதே மாதிரி ஓமம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கையாலேயே கசக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஜீரகம் வேண்டானா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ரொம்ப முக்கியமானது சூடான எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூடான எண்ணெய் சேர்க்கும் போது நல்லா மொறுமொறுப்பு கிடைக்கும். அதுக்காக தான். நீங்கள் அதுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஃப்ளேவருக்காக மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நான் முறுக்கு பிழியறதுக்கு உரல் எடுத்திருக்கேன். இதில் நாம் 2 கண் இருக்க மாதிரி தட்டு இருக்கும். அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் எண்ணெய் உள்ளேயும் வெளியும் சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவு ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பக்கோடா பிழிய ஆரம்பிக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பார்க்கணும். போட்ட உடனே மேலே எலும்பி வந்ததுன்னா பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ரவுண்டாக முறுக்கு மாதிரி பிழிச்சிட்டு அப்புறமா உடச்சி விட்டுப்பேன். ஸோ இது சீக்கிரமாக வேலையும் ஆகிடும், ஈஸியாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா பொங்கி வர மாதிரி இருக்கும். அது வெந்துடுச்சுன்னா அதுவே அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயில் வெந்ததுக்கப்புறமா நான் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்குங்க. இதெல்லாம் கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கலேருந்து குட்டீஸ் வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் இதுக்கு மேலே வரக்கூடிய ரெசிபீஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. நல்லா மொறுன்னு டேஸ்டியாகவும் இருந்தது. இதை நீங்கள் 1 மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தது உங்களை வேறு ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.